அனைவருக்கும் வணக்கம். இதொரு பெரிய வீடியோவாக இருக்க போகுது. ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோவாக இருக்க போகுது. இது ஒரு காதல் தொடர்பான டீனேஜ் வயதில் ஏற்படுற குழப்பம் அல்லது காதல் தொடர்பானது. எனவே இதை இளம் வயதில் உள்ளாக்கள் 15, 16, 17 உள்ளாக்கள் எல்லோரும் பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயம் என்னென்னு சொன்னால், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. எங்களோட கிராமத்தில் நடந்த சம்பவம். பீரதுகள் ஊர்களை பற்றி நான் சொல்லல, ஒரு உண்மையை சம்பவத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காணொளி சில 3 பகுதிகளாக அமையும். 3 பகுதிகளையும் காதலை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னடா இவர் காதலை பற்றி கதைக்க போகிறாராம்னு சொல்லி நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம். சொன்னால் நானும் அந்த வயதை கடந்து தான் வந்தேன். நான் காதல் என்பது எப்போவும் இருக்கலாம். எப்போவும் மனைவியில் காதல் இருக்கலாம், பிள்ளைகளில் அன்பு பாசம் இருக்கலாம். அன்பு பாசம் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் உலகத்தில் இருக்க முடியாது. அதுக்கு நானும் விதிவிலக்கான ஆள் இல்லை. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்னென்னு சொன்னால், ஒரு 2 நாளுக்கு முதல் ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்னென்னு சொன்னால், அவள் ஓடிட்டாளாமண்டு. அதை பொதுவாக அவள் ஓடிட்டாளாம்னு சொன்னால், யாரோடையோ காதலிச்சுட்டு ஒரு அடிக்கு ஓடிட்டாள் தான். அப்படித்தான் அந்த பொருள். எங்களோட கிராம பக்கத்தில் அப்படி தான் கதைப்பார்கள். இந்த சொல்லு ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் தான் ஓடிட்டாள் என்று சொல்லி கேள்விப்பட்டது. என்ன சொன்னால், நான் நீண்ட காலம் ஜாழ்ப்பாணத்தில் வசித்து வந்தேன். ஜாழ்ப்பாணத்தில் இப்போ எல்லாம் அந்த ஓடுறாண்ட சொல்லி அந்த ரெண்டிங் எல்லாம் இல்லை. ஓடுறது அந்த அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொன்னால், இப்போ காதல் என்பதே வேறு பேர்களால் ஃப்ரெண்ட் என்று அழைக்கப்படுது. காதல் லவ்வர் என்றது ஃப்ரெண்டு இல்லாட்டிக்கு அப்படி இப்படி போகுது. இப்போ யாருமே ஓடுறது இல்லை. என்ன சொன்னால், இன்றைக்கு சந்திக்கணும் கதைக்கணும் முடியாது. இன்றைக்கு போய் சந்தித்து கதைச்சி போட்டு பின்னிடம் விட்ட வந்துடுவினோம். கோட்டை பக்கம் இல்லாட்டிக்கு இப்போ நான் டவுனுக்கு இருந்தபடியாக யாழ்ப்பாணம் கோட்டை பக்கம் லைப்ரரி பக்கம் எல்லாம் இது நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். ஓடுறது இல்லை. ஆனால் இந்த கிராமத்தில் அப்படியான வசதிகள் இல்லை. இப்போ லைப்ரரிக்கு போகிறதோ கோட்டைக்கு போகிறதோ இல்லை. அப்போ 2 பேரும் சந்தித்து கதைக்கணும்னா எங்கே போகிறது? அப்போ 2 பேருமே முடிவெடுக்கிற நாங்கள் ஓடி போவோம்டா. அப்போ ஓடி போவோம். கல்யாணத்தை கட்டி கொண்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் கட்டலாமான்னு இது ஓடி போயிட்டார். அது ஒரு கவலையான விஷயம். என்னென்னு சொன்னால், காதல் என்ற பேரில் 2 பேர்கிட்ட வாழ்க்கை வீணடிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் நான் சொல்லுவேன். எதிர்காலம் அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இருக்கலாம், நீங்கள் காதலுக்கு எதிரானவரா? அப்படின்னு இல்லை. நான் காதலுக்கு எதிரானவரை, காதலை ஆதரிக்கிறேன். காதலிப்பவர்கள் தவறென்று சொல்லலை. என்று சொன்னால், அந்த டீனேஜ் வயது 16, 17, 18 வந்தோடனே அந்த ஹோமோன்கள், இந்த செயற்பாடு, கெமிஸ்ட்ரி, அந்த உடலியல் மாற்றங்களால் தூண்டப்படுற போது இப்படியான பிரச்சனைகள் வாடுறதை நாங்கள் பார்ப்போம். அது தவறுண்டில்லை. ஆனால் இது என்னென்னு சொன்னால், 18 வயது, 19 வயது, 20 வயதுக்கு உட்பட்ட 2 பேர், 18 அல்லது 19 வயது 2 பேர் 3 மாத பழக்கம் வீட்டை விட்டு ஓடிட்டார்கள். இது வரைக்கும் இல்லை. போலீஸில் எல்லாம் வென்று போட்டு ஆக்கள் எங்கண்டு கண்டுபிடிக்கல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு புரிந்துணர்வோடு இப்போ படித்து ஒரு வயதுக்கு மேற்பட்டு 25 வயதுக்கு மேற்பட்டு தாங்கள் ஒரு வாழ்க்கையை அமைக்கணும், தாங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்ட்னராக சேர்ந்துருக்கணும், 2 பேரும் எங்களுக்கு நாங்கள் மொத்த மாதிரி பிடிச்சிருக்குது, எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் அமையும், எங்களோட தொழில் இப்படித்தான் அமையும், எங்களோட எதிர்காலம் இப்படி அமையும்ண்டு ஒரு புரிந்துணர்வோடு ஒரு வாழ்க்கையை தொடங்குறது வேறு விஷயம். அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 20 வயதுன்ற அந்த பிள்ளை படிப்பு முடிக்கலை, இந்த முறை எக்ஸாம் எடுக்குது. அந்த பொடியனுக்கு எந்த தொழிலும் இல்லை, படிக்கவும் இல்லை, பெருசாக வாழ்க்கையை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இல்லை. அப்போ இப்போ ஓடினது நீ அடுத்ததான் நடக்கும். 2-3 வருஷத்துக்குள்ளே 2-3 பிள்ளைகளும் வந்துடும். அதுக்கு பிறகு சில வேளை அது எங்கே போய் நிற்கும், டிவோர்ஸில் போய் நிற்குமா, இல்லாட்டிக்கு சில வேளை 1000ல் 1 நல்ல ஒரு வாழ்க்கையை அமையுமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ நான் அதிபராக இருந்த காலகட்டத்தில் பாடசாலையில் பார்த்தோம்னு சொன்னால், டிவோர்ஸ்டு அம்மாவை இப்போ பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் வருங்கள், அம்மா எங்கிட்ட கேட்டால் அம்மா இல்லை, அப்பா இல்லை, தனியாக இருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தா இளவயது திருமணங்கள், 18-20 வயதுக்குள்ளே கல்யாணம் கட்டுறதுக்கு பிறகு அடுத்து வர 5 வருஷம் 20-25 வயசுக்குள்ளே டிவோர்ஸாக போயிடுவோம். இல்லாட்டி குடும்ப பிரச்சனைகள் வரும், பிரிஞ்சு போயிடுவோம். நம்ம பிள்ளைகள் அம்மாவோடையோ அப்பாவோடையோ சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர்ன்னு சொல்லி இருப்பார்கள். அப்போ இது ஒரு எங்களோட பிரதேசத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த ஓடி போகிறேன்னு சொல்லியே அது கனகாலம். இப்போ நான் இந்த பதிவு இலங்கையில் இருக்கிறார்களுக்கு சில ஓகேயாக இருக்கும், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், வேறு நாடுகளில் இருக்கிறார்களுக்கு இந்த பதிவை பார்க்க விசிறடிக்கும். ஏன்னு சொன்னால், உங்களோட அந்த நாட்டு கல்ச்சருக்கு
இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். லவ்வுண்டெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ணி அப்படிலாம் இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கல. அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிள்ளைகள் ரெண்டும் இப்போ போனது கவலையாக இருக்குது. எனக்கும் கொஞ்சம் நன்கு பரிச்சயமான தெரிஞ்சவர்கள் ஏன் இப்படி போனார்கள், இந்த வாழ்க்கையை அணியாமை கொண்டார்களே, நாளைக்கு அவர்களுக்கு எதிர்காலம் என்ன, நாளைக்கு அவர்களுக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் என்ன என்று சொல்லி நினைக்கிற போது மிகவும் கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னால் எங்களோட உலகம் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை தான் எங்களோட வாழ்க்கை முறை. அப்படி என்னென்று சொன்னால் ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் அமைச்சு கொள்றதுக்கு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்குது. அந்த பொருளாதாரம் தாய் தப்பன் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒரு மிகச்சிறிய வயது. அப்போ இந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் இதை வாழ போகிறார்கள், எப்படி எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பார்க்கலாம். சரி, நான் அடுத்த 2 பதிவில் இதே விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இந்த காதலை பற்றி தான் கிடைக்க போகிறேன். பாடசாலைகளில் ஏற்படுற காதல், சமூகத்தில் ஏற்படுற காதலை பற்றி படிக்க போகிறேன் இல்லை பதிவிட போகிறேன். ஒரே பதிவில் நான் சொன்னேன்னா நீண்ட நேரமாக இந்த பதிவு இருக்கும், உங்களுக்கு கேட்குறாங்களுக்கு போர் அடிக்கும். எனவே எனது மற்ற 2 பதிவையும் இளவயதில் உள்ளாக்கள் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.